Tallyprimeல alternate units எப்படி create பண்ணுறதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இந்த alternate units create பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா Santal Dry Fruits and Nuts அப்படின்ற நேமில் நான் கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஆல்டர்னேட் யூனிட்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து ஸ்டாக் ஐட்டம், அதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்காக வாங்கிட்டு நம்ம லூஸ்லலாம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 2 யூனிட்ஸ் தேவைப்படும். கிலோஸில் வாங்கி கிராம்ஸில் சேல்ஸ் பண்ணுறோம், இல்லைனா கேஜஸில் வாங்கி பேக்கெட்ஸில் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு நான் வந்து யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் யூனிட் க்ரியேஷன் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 யூனிட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஜஸ், ஃபார்மல் நேம் கிலோகிராம். யூனிட் குவான்டிட்டி கோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஜஸ்க்கு வந்து கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஜஸ் கிலோகிராம்ஸ் அப்படின்னு காட்டும். நம்ம அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால யூனிட்க்கு வந்து நான் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக 3 கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு யூனிட் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ஸ். ஸோ PAC அப்படின்னு கொடுக்குறேன் சிம்பிளில். ஃபார்மல் நேமில் PACKS பேக்ஸ். யூனிட் குவான்டிட்டி கோடில் P ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வேண்டாம். ஸோ 0லேயே இருக்கட்டும். நான் அப்படியே அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ 2 யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிலோகிராம்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ். ஸோ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட்டில் ஸ்டாக் ஐட்டம். ஸோ நான் என்ன ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ், அதாவது குரூப் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் வந்து நட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நட்ஸ் அப்படின்ற நேமில் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸில் வந்து கேஜஸ் ஒன்று, பேக் ஒன்று, ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. இங்கே டிஸ்பிளே ஆகுறதுக்காக தான் நம்ம பிஃபோராகவே யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஷ்யூ நட் வந்து நான் கேஜஸில் வாங்க போகிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஆல்டர்னேட் யூனிட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து எனக்கு இங்கே எனேபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எனேபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா F12, ஸோ கான்ஃபிகரேஷனோட ஷார்ட்கட் இது. F12 கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் ஸ்க்ரீனில் ஆல்டர்னேட் யூனிட்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிளாக காட்டுது. இன்கேஸ் இங்கே நோவில் இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸில் நான் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து கேஷ்யூ நட் வந்து கேஜஸில் வாங்கி பேக்கெட்ஸ் போட்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு கேஜஸ் அப்படின்ற யூனிட்டும் தேவைப்படுது, பேக்கெட்ஸ் அப்படின்ற யூனிட்டும் தேவைப்படுது. அப்படின்றதுனால நான் 2 யூனிட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வேரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜஸில் வந்து நம்ம எத்தனை பேக்கெட்ஸ் போட போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 10 பேக்கெட்ஸ் வந்து 1 kg, அதாவது 1 kgயில் நான் 10 பேக்கெட்ஸ் போட போகிறேன். ஸோ ஈச் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸில் இருக்க போகுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு 1 kg அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாக் ஐட்டமும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் போட போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ F9 ஷார்ட்கட் கொடுக்குறேன். பர்ச்சேஸ், இங்கே வந்து இன்வாய்ஸ் நம்பர் நான் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 April 2021 இருக்குது. பார்ட்டி அக்கௌண்ட் நேம் நம்ம வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பர்ச்சேஸ் லெட்ஜர் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட். ஸோ நேம் ஆஃப் த ஐட்டமில் வந்து கேஷ்யூ நட் அப்படின்னு கொடுக்குறேன். குவான்டிட்டியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து யூனிட்ஸ், அதாவது ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் யூஸ் ஆக போகுது. ஸோ நான் வந்து கேஷ்யூ நட் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேஜஸில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நான் 5 kgs நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைன் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ குவான்டிட்டியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜஸ் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து 50 packets, ஸோ பேக்ஸ் அப்படின்றதும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து கேஜஸ் அப்படின்ற யூனிட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேக்கெட்ஸ் அப்படின்ற யூனிட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு 2 யூனிட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 5 kgsல வந்து நான் கேஷ்யூ நட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து 50 packets வந்து நான் போட்டுக்கலாம். ஸோ ரேட் வந்து நான் கொடுக்குறேன். ரேட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 kgக்கான ரேட் கொடுக்குறேன். ஸோ 800 per kg. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் 4000 என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டுக்கலாம். ஸோ நான் வவுச்சரை என்ட்ரி கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேல்ஸ் ஒன்று போட போகிறோம். ஸோ F8 ஷார்ட்கட் கொடுக்குறேன். இதுவும் வந்து கேஷ் சேல்ஸ் தான். நான் ஸோ கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் லெட்ஜரில் வந்து சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் ஐட்டமில் வந்து கேஷ்யூ நட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்ண போகிறது வந்து பேக்கெட்ஸில் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நான் வந்து 10 packets நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துட்டு பேக்கெட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து P. ஸோ நான் P கொடுத்து என்டர் கொடுக்குறேன். 10 packets அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குவான்டிட்டியில் வந்து 1 kgs அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 3 decimal places இருக்குது. இன்கேஸ் நான் 5 packets தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ குவான்டிட்டியில் வந்து நான் 5 packets. ஸோ 5 P ப்ரெஸ் பண்ணுறேன். 5 packets அப்படின்னு கொடுத்தோன்னா 0.500 kgs. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 kgல நம்ம 10 packets போட போகிறோம். ஸோ அப்போ half kgல வந்து பார்த்தீங்கன்னா 5 packets ஆகும். ஸோ இப்போ இங்கே நான் 5 packets அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 0.500 kgs. ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா டெசிமல் பிளேசஸ் 3 அப்படின்னு சொல்லி நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் க்ரியேட் பண்ணும்போது கேஜஸ்க்கு. ஸோ இதுக்கான ரேட் நான் கொடுக்குறேன். $850 நான் கொடுக்குறேன். ஸோ 850 நான் வந்து 1 kgக்கான ரேட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா half kg தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா 425 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் என்டர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ எஸ்கேப் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஸ்டாக் சம்மரி. ஸோ நான் எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரியில் நட்ஸு. ஸோ நட்ஸ் அப்படின்ற நேமில் நான் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஏப்ரல் மந்தில் இன்வர்ட் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, அவுட்வர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணது இருக்கும். ஸோ இன்வர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 kgs நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 4000 rupees. தென் சேல்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 0.500 kgs, அதாவது half kg நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 425. இப்போ வந்து நம்ம 2 யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆல்டர்னேட் யூனிட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு பேக்லேயும் வந்து தெரிஞ்சுக்கணும், யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்க்ரீனில் இருந்து ஃபங்க்ஷன் F12 அதாவது கான்ஃபிகரேஷன் ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஷோ ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து Y ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட்ஸில் 5 kgsனும் காட்டும், 50 pieces அப்படின்னும் காட்டும். ஸோ 5 kgsல நான் வந்து 0.500 kgs வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.500 kgs இருக்குது. ஸோ 4.500 kgs அப்படின்னா 4.5 kgs இருக்குது. இதே நீங்கள் பீஸ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 50 பேக்ஸில் 5 பேக்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட 45 பேக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது, ஸ்டாக் இன் ஹேண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டீட்டெயிலாக 2 யூனிட் ஆல்டர்னேட் யூனிட் வச்சும் நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம்.